பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தங்கம். வணக்கம், நமஸ்காரம். Tamil Best Actor Female Critics Jury Award goes to Jyotika, 36 வயதிலே. Jyotika ma'am, I request you to kindly come up on stage. பிறந்த நாள் கண்ணி மறந்த நாள் வயசு புண்ணேரக வாழ் பார்த்து பார்த்தேன் இங்கிலீஷ் ஆள் கல கலரா பில்க வத்தி ஏத்துவேன் உன் காதுக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன். கேர்ள்ஸ், நம்ம இப்ப எங்க போறோம், எப்போ வீட்டுக்கு போறோம்னு யாருமே கேட்க கூடாது. 3 நாள், 3 நாள் நம்ம நமக்கா வாழ போறோம். சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே விண்வெளி தாண்டியே துள்ளி துள்ளி போகுதே. தனிமை கொஞ்சம் கிடக்க கூடாதா? நானும் மாறி போனதே, என் நளினம் கூடி போனதே, அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா? யாரை நான் கேட்பேன், நீயே சொல்வாயா, நீயே சொல்வாயா? பன்னீர் தூவும் மழை ஜில்லென்ற காற்றின் அலை. காய் வாங்குறது, சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அவரு துணி குழந்தைக்கு துணி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறது, அது கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு சாயந்தரம் ஈத்து வருது, தண்ணி பிடிக்கிறது, இதெல்லாம் யாரு பாக்குறா? எட்டி உதைக்கணும். உதைக்கிற உதையில ஒன்னு திறக்கணும், இல்ல ஜெயில் கதவை உடையணும். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு உங்க காஸ்டியூம் எல்லாம். Thank you அக்கா. ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? கலா மாஸ்டர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் உங்களோட காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you மாஸ்டர். அண்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஓகே, எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஆர்டிஸ்ட் நடுவில் வந்தும்
இன்னும் ஜோதிகா இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர். பட் என்கிட்ட ஒரே விஷயம், நீ என்ன பண்ணுற, ஹெவியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைல் மறந்துடுற, பர்ஃபெக்ஷன் மறந்துடுற. புரியுதா? நீ ஹெவியாக பண்ணணும்னு நினைக்கிற, ஹெவியாக பண்ணலாம், ஆனால் அதுலேயே கிரேஸ் இருக்கணும், பர்ஃபெக்ஷனும் இருக்கணும். அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அது பார்த்துக்கோ. புரியுதா? இல்லைன்னா நம்ம இவ்வளோ ஆடினதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுற, அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொன்னல ரீசெண்டாக எல்லாமே நான் பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன். ஒரு லெவல் வந்தோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. ஓகே, ஸோ பர்ஃபெக்ஷன். அவசரப்படாது, என்ன மூமெண்ட் பண்ணாலும் அவசரப்ப நீ காலை தூக்குற சொன்னால் பாடி ஃபுல்லாக போட்டு தூக்குற வேண்டாம். அந்த தூக்குறது ஒன்று லெவல் எங்கே போதோ அந்த அளவுக்கு, ஆனால் ஹெவினஸ் இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு அது பர்ஃபெக்ஷன். அண்டு கொஞ்சம் ஹெவினஸ் அழகாக இருக்கணும், கிரேஸ் இருக்கணும். அது கேர்ள் குட்டிங்க ஆடும் போது அந்த கிரேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பார்த்துக்கோ. குட் லக். கோகுல் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். சூப்பராக பண்ணீங்க மோனிஷா, நல்லா பண்ணீங்க. கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், உங்கள் ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் சரி, உங்கள் காஸ்டியூம்ஸும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேறு லெவல் போடலாம். சரியா? காஸ்டியூம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காஸ்டியூம்ஸ் தான். ஸ்டேஜ் வந்து செம்ம கிளிட்டரிங்காக இருந்துச்சு, அப்படியே கண்ணு கூசிட்டு நீங்கள் ஆன டான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கோரியோகிராஃபி நல்லா இருந்துச்சு. சரியா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? உங்கள்கிட்ட நான் சொன்னல நீ ஹெவியாக ஆடுற, ஆனால் கிரேஸ் இல்லை, பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 மைனஸ் சொல்லியிருக்கேன்ல, பார்க்கலாமா?